பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தப்பட்ட 2வது கேள்வி அனில் சார். என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயம் பேசியிருப்பாப்புல. கலைஞருக்கு சிலை வைக்கணும், கலைஞர் நகர்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருப்பாப்புல. பேசினாரா இல்லையா? அது அப்போ எங்க அண்ணனுக்கு விவரம் தெரியாம பேசியிருப்பாப்புல. இவனுங்க இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா எங்க அண்ணன் பேசியிருக்க மாட்டாப்புல. ரொம்பவும் முட்டாள் மாதிரி பேசக்கூடாது. இப்போ உங்க அண்ணனுக்கு 50 வயசு, எனக்கே 26 வயசுடா. எனக்கே இவனுங்க பண்ற ஊழல் அத்தனை விஷயமும் தெரியுது. உங்க அண்ணனுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 40 வயசு இருக்குமா? அப்போதைக்கு உங்க அண்ணனுக்கு தெரியாதா? சரி, அப்பனாச்சும் 40 வயசுல உங்க அண்ணனுக்கு அரசியல் தெரியல, எதற்காக அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணணும்? எதனாச்சும் லாபம் இல்லாம எவனும் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டான். என்ன லாபம் உங்க அண்ணனுக்கு திமுகவிடம் இருந்து? எங்க அண்ணன் அப்போ ஜெயின்ல பணம் அடிச்சாப்புல. அப்போதைக்கு அவங்க தேவை இருந்துச்சு, அதனால எங்க அண்ணன் போய் பேசினாப்புல. இப்ப சரியா பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. நானும் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க அண்ணன் ஏதோ ஒரு லாபத்துக்காண்டி திமுகவை புகழ்ந்து பாடுறக்காப்புல. அதே மாதிரி தானே நினைப்பான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய மேல்மட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள். நம்ம அரசாங்கம் நடக்குது, எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல லேண்ட் வாங்கி போட்டா நமக்கு லாபம் கிடைக்கும்னு தானே நினைப்பான். அப்படித்தானே பரந்தூர் விமான நிலையம் வந்தா சுத்தியில இருக்கக்கூடிய லேண்டெல்லாம் நல்ல காசு போகும்னு நினைச்சு கூட வாங்கியிருக்கலாம்ல. திமுக காரன் லேண்ட் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப அப்படித்தானே வாங்கியிருப்பான் அந்த லேண்ட. ப்ராஜெக்ட் வரப்போகுது, நம்ம லாபம் பார்க்கலான்னு. நீ